Hello guys, we're going to see weekly trading recap of gold XAUSD. இந்த வீக் நிறைய மொமெண்டம் இல்லவே இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஆஃப்டர் சிபிஐ Thursday and Fridays மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தது, நல்லா தான் இருந்தது. சரிங்களா, என்ன ப்ரீமியம்ல போய் நிறுத்திட்டாங்க, நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்னா தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் தான் நம்மளுக்கு ஒரு வீக்லி டிவைட் மார்க்கெட் ரீச் பண்ணுச்சு. இது ரொம்ப நார்மல். பெரிய பெரிய டைம் ஃப்ரேம்ஸ் லைக் மந்த்லி வீக்லி இதுக்கான டிவைட்ஸ் ரீச் ஆகும்போது ஜஸ்ட் அவங்க ஒரு ஏஎம்டி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப நார்மல். வி ஹேவ் டு வெயிட். ஓகே, ஃப்ரம் த டெய்லி பெர்ஸ்பெக்டிவ் ப்ரைஸ் அண்ட் திஸ் ஹைஸ் எப்பவுமே கோல்டு இதை பண்ணும். ஆல்ரெடி ஒரு பிடிஆர் இருக்கு, டே டைம் ஃப்ரேம் ஓவர் டைம் ஃப்ரேம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிடிஆர்ஐஸ்ல ட்ரிகரான ஹைஸ் அண்ட் லோஸை எடுத்துருவோம். அதாவது ஹைஸ் மீன்ஸ் இப்போ நம்ம செல் பிடிஆரை பார்க்கும்போது, லோஸ்னா நம்ம பை பிடிஆரை பார்க்கும்போது அதை எடுத்துட்டு திருப்பி தான் ஃபார்ம் பண்ணி கொடுக்குமே கண்டி. அப்படியே இங்கேயே தான் தொட்டுட்டுலாம் போயிடாது. சரிங்களா, ஸோ இப்போ சிபிஐ என்ன வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ரியாக்ட் பண்ணோன்னு ஓகே ஆஸ் யூஸ்வல் செல் அப்படின்னு. பட் ஃபண்டமெண்டலி மார்க்கெட் என்னன்னா, வார் இன்னும் முடியல தான், ஈரான் வரலாம். பட் பை ஆகிறதுக்கு காரணம் சைனீஸ் பேங்க்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட்டில் வந்து பில்லியன்ஸாக டாலரை கொடுத்து கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல கோல்டு பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. சரிங்களா, ஸோ மண்டே நான் உள்ள போகும்போது கன்ஃபியூஷன் ஸ்டேஜ், பையா செல்ல எனக்கு சீரியஸாக தெரியல. பட் என்னுடைய வியூ கொஞ்சம் எந்த பக்கம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் செல் சைடில் இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய பிஎஸ்எஸ் எல்லாம் அன் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டாவது போகணுமேனு சொல்லிட்டு நான் செல் சைடில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அந்த செல் சைடில் போனோம்னா இந்த ஐஸ் எடுக்கணுமா, அதுக்கே வந்து உங்களுக்கு மண்டே டைம் ஆகிட்டு இருப்போம். மண்டே அதுக்கே போயிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, அந்த 4 hour ஃபேர் வேலி கேப்ல இருந்து உங்களுடைய 15 minute போறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த 2 AM இருந்து ஒன்றுமே இருந்திருக்காது. ஆஸ் யூஷுவல் பாருங்க, 2 AM லண்டன், அந்த 2 இருந்து 5:30 வரைக்கும் அப்படியே ஓட்டிருப்பானுங்க. திருப்பி நியூயார்க்ல ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கே, நல்ல ஒரு மொமெண்டமோட இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்ச என்ட்ரியே 10:45 தான். அது 10:45 கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அடுத்த 1 hourல தாராளமா போயிருக்கலாம். பட் மார்க்கெட் அது கொஞ்சமும் நகரல. 12 o'clock வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் 12 சரிங்களா, அதான் 12 o'clock. உங்களுக்கு மிஞ்சி போனால் 1 hour கூட கிடைச்சிருக்காது. பட் மேலே போயிட்டு அந்த ஹண்ட் பண்ண வேண்டிய டேவோடைய பிஎஸ்எல எடுத்தாச்சு மார்க்கெட். இதான் மண்டே நடந்தது. லுக்ஸ் லைக் ஏஎம்டி. பட் இது ஃபுல்லாக நீங்கள் பிஎம்ல ஹோல்ட் அடிச்சுனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே இருந்திருக்கும். அகைன் டே டைம் ஃப்ரேம், Monday looks like a very bullish candle, then reached the previous BSL, then Farley gap டே டைம் ஃப்ரேம் IRL இருக்கு. செல்லு தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ டியூஸ்டே போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்றத பார்த்துடலாம். முக்கியமாக டியூஸ்டே எப்படி இருக்கோம்னா கொஞ்சம் முக்கியம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் வெனஸ்டே சிபிஐ டியூஸ்டே ஸ்டார்டிங் ஃப்ரம் த 4 hour Farley gap இருக்கா, இது வந்து ஐஎஃப்இஜியா மாறணும் தான் நான் எக்ஸெப்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் செல்லு தானே பார்த்துட்டு இருக்கேன், இங்கேருந்து பை ஆகணும்னு நான் ரெடியாக இருக்க மாட்டேன். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் வந்து உடைக்கணுன்றது தான் என்னுடைய எய்மாக இருக்கும். அதுள்ள போயிட்டு 15 minute ஃபேர் வேலைக்கு வச்சுப்பேன். இது 15 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன என்ட்ரிஸ் இருக்கா செல் சைடுக்கு, அதை நான் சர்ச் பண்ண போகிறேன். அந்த ஃபேர் வேலைக்கு தான் நீங்கள் உடைக்கிறானா, தென் அதுக்கப்புறம் அங்கே ப்ரீமியம் போகணும். ப்ரீமியம் வந்தாச்சு. எப்போ 9:45 தான் ப்ரீமியம் வருது. இந்த ஹை டு லோக்கு நீங்கள் ஃபிபு போடும்போது 9:45 தான் இது உள்ள வந்து ப்ரீமியம் வருது. ஐ மீன் இங்கே வந்தாச்சு 10:30 வந்தாச்சு. பட் 9:45 அந்த கன்சல்டேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு எம்எஸ்ஐ ஷிஃப்ட் மாதிரி இருக்கு. பட் இங்க ஒரு பிடிஆர்ன்னு பாத்தீங்கன்னா எஃப்இஜி ஐஎஃப்இஜி எதுவுமே இல்லை. ஓகே, ஓபி கூட கொஞ்சம் கிளாரிட்டியா இல்லை. ஸோ மேபி நான் 5 minute பார்ப்பேன், ஏன்னா ஒரு கிளாரிட்டிக்காக என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இன் 5 minute டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல போகும்போது தான் உங்க மார்க்கெட் எஃப்இஜி டேப் ஆகுது, விச் இஸ் த டைம் ஆஃப் 10:55. தென் இது லிக்விடிட்டியான்னு கேட்டால் பக்கா லிக்விடிட்டி நல்லதா இருக்கு. மார்க்கெட்ல நிறைய ஈக்குவல் லோஸோட சூப்பரா இருக்கு. ஒன்று நீங்கள் வந்து ஓபின்னு கன்சிடர் பண்ணி ரொம்ப இயர்லியாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்வீப்புக்கு அப்புறம் இந்த எஃபிஜிலாம் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எய்தர் நம்ம ஓபியில் என்ட்ரி எடுக்கிறோன்ற பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆக போகுது. அரௌண்ட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் உடனே வந்து 2 hour குயிக்காக கவர் ஆச்சு. அவுட் ஆஃப் த கில் ஜோன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மிச்சம்லாம் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லை நான் எஃபிஜியில் தான் என்ட்ரி எடுப்போம்னா கொஞ்சம் நல்லாவே ரேஷியோ கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஓகே, 3.5 ARR கிட்ட கிடைச்சிருக்கும் நியர்லி. இதை ஃபர்ஸ்ட் டிபியாகவும் இதை செகண்ட் டிபியாகவும் வச்சிருந்தீங்கன்னா ஒரு பார்ஷியல்ஸ்க்காக நீங்க பண்ணிக்கலாம். பட் இங்க பார்ஷியெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா ஃபுல்லா ஹிட் ஆக வேண்டியது தான். என்ன மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லை. பிஃபோர் த சிபிஐ முடிய போகுது 1 hour வேற, லாஸ்ட் 1 hour ஆஃப் ஏஎம். ஸோ மொமெண்டம் இல்லை. அரௌண்ட் நீங்க ஒரு 2 hour ஈஸியா பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல டியூஸ்டேல 2 hour ஈஸியா பண்ணிருக்கலாம். என்ன வியூன்னு கேட்டீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி டேப் ஆன செல்ஃப் ஃபெராரி கேப்பை மார்க்கெட் ஹண்ட் பண்ணிட்டு அங்கே நிக்குது. 4 hourல வந்து இன்வெர்ஷன் ஆன பிறகு ப்ரீமியம் போக விட்டு அந்த 0.5ல இருந்து நம்ம 5 minute பார்த்து எடுக்கிறோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
ரைட். அகைன் டே டைம் ஃப்ரேம். இந்த டே டைம் ஃப்ரேம்ல இது டியூஸ்டேவா? டியூஸ்டே முடிச்சாச்சு. சிபிஐ நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ப்ரீவியஸ் டே ஹை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து விக்கு மட்டும் தான் விட்டு வச்சிருக்கான், பிஎஸ்எல் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கான், இன்னும் எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேட்டிவா இன்சைட் டேஸாக இருந்தாலே, பாடி பிரேக் இல்லாம எக்ஸ்பான்ஷன்ஸ் இல்லாம இந்த டே இருந்தாலே ப்ரீவியஸ் ஐஸ் அண்ட் லாஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. தென் வென்ஸ்டே ட்ரேட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸ்டில் அது வந்து ஹோல்ட் ஆகுது. பிரேக் ஆகி கீழே வேலை இன்னமும் ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படியே விட்டுரும். 1 ஓகே, இந்த கண் வந்தாச்சு. இதுல என்ன மெயின்னா, நம்மளுக்கு முன்னாடியே வந்து ப்ரீவியஸ்க்கும் ஃபோர்காஸ்ட்டுக்கும் சாஃப்ட்வேர் நல்லா வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சிபிஐ சாஃப்ட்வேர்னா சிபிஐ டேட்டா வந்து கம்மியாக வரப்போகுது, நெகட்டிவ் வரப்போகுது. நெகட்டிவாக வந்து டாலர் வந்து செல் ஆகும், கோல்டு வந்து பை ஆகும். கரெக்டாக உங்களுக்கு இது ஓபியா அது மாதிரி கன்சிடர் பண்ணி ஆல்ரெடி எஃபிஜியோட நீங்கள் இருக்கீங்க, அவன் மேலே அடிச்சிட்டான். ப்ரீவியஸ் ஐயா வந்து டார்கெட் வச்சு அடிச்சிட்டான். அதை பாருங்க, இது கூட 1 hour எஃபிஜி இருக்கா, அவ்வளோதான். ஒரே ஒரே கேண்டில் விக்கு முடிஞ்சு போச்சு. மேலே போய் அடிச்சிருச்சா. இப்போ ப்ரீவியஸ் டே ஹை எடுத்தாச்சு, இல்ல லோ எடுக்கல, இல்ல 2 நாளாவும் ப்ரீவியஸ் டே லோ எடுக்கல, இல்ல ஃபுல்லாவே லிக்விடிட்டி இங்க தேங்கி போய் தானே இருக்குது பாருங்க. ரிலேட்டிவ் லாஸ் இருக்கா. ஸோ நான் என்ன பண்றேன், சிபிஐ தான் ப்ரீவியஸ் ஹை எடுத்தது. ஸோ அந்த ஹை வந்து பிரேக் ஆகாது, டியூஸ்டே இது வெனஸ்டே ஹை ஆஃப் த வீக்ன்ற பேட்டர்ன் மாதிரி வந்துரும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்பி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேராலி கேப் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1040 ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக கன்சல்டேஷன் இது வரைக்கும். ஸோ என்ட்ரி கிடைச்சிருக்காது. ஓகேங்களா, என்ட்ரி கிடைச்சாலும் டிபி ஹிட்டாக இருக்காது அன்னைக்கு, வேஸ்ட்டு. சரி, அகைன் தேர்ஸ்டே போகிறோம். நான் வெனஸ்டே தான் சிபிஐ வந்தது, அதுதான் ஹை ஆஃப் த வீக்காக இருக்கும்னு பார்த்தா வெனஸ்டே ஹைஸை தேர்ஸ்டே எடுக்கலாம். தெரியுதுங்களா, வெனஸ்டே ஹைஸை தேர்ஸ்டே எடுக்கலாம். வெனஸ்டே லோ அண்டு டியூஸ்டே லோ கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் லோஸ் மாதிரி இருக்கு. இப்போ தேர்ஸ்டே என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். ப்ரீவியஸ் டே ஹை எடுத்தாலே நான் லோ போகணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம வேறு ப்ரீமியமில் இருக்கும், சரிங்களா. எல்லா ப்ரீவியஸ் டே ஐஸும் லோஸ் போயிடாது, எல்லா ப்ரீவியஸ் டே லோஸ் ஐஸ் போயிடாது. சினாரியோ பார்க்கணும். ஓகே, இங்க பாருங்க, ஏஷியன் மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆகுறானா. ஏஷியன் மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இதுவும் நம்ம வெளியில இருக்கும் போதே முடிஞ்சிடும். இந்த கண்ணில் தான் வந்து லண்டன்ல வரும். அதுல நீங்க நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஓபி மாதிரி தெரியுது, கரெக்டுங்களா. இதுவே ஓபி தான், பட் இது வந்து கரெக்டா ஸ்வீப் அடிச்சுட்டு ஹண்ட் கொடுத்த ஓபி. இது செல் பிஃபோர் பை கேண்டில் ஹெல்த்தியா தான் இருக்குது, ஓபி மாதிரி தெரியுது. ஸோ அப்போ அந்த 9 AM போய் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுப்போம். ப்ரீமியம் வருதான்னு பாருங்க. ஹைக்கும் லோவுக்கும் ஃபிப் போட்டா ப்ரீமியம் இங்கே தான் இருக்கு. ஸோ ஒன்று மார்க்கெட் வந்து இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா இங்கே வந்து சும்மா ஈக்குவலைஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த எஃபிஜில் இருந்து இறங்குமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ டேரெக்டாக எடுக்காம இங்கே வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பட் நான் எஸ்எம்டி பார்க்கலான்றேன். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும்போது தான் நான் எஸ்எம்டி உள்ள போவேனே. 15 minute டைம் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் ஏதாவது மார்க்கெட்டை பார்க்கறது இருக்கு. இந்த ஐஸ் இது வந்து டோஸ்டே 1:30, இது வந்து 9 o'clock. செகண்ட் நியூயார்க்ல தான் இருக்கு எல்லாம். டோஸ்டே 1:30. ஓகே, இந்த பாருங்க, டோஸ்டே 1:30 தான் இருக்கா. டோஸ்டே 1:30 ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹையான 23 எல்லாம் எடுத்துருச்சு. ஆனா இங்க பாருங்க 23 எடுக்கல. அப்போனா ஓகே, நான் அதை ஒத்துப்பேன். இது எஸ்எம்டி வச்சிருக்கக்கூடிய பிடிஆர்ஏஸ்ல இருந்து இப்போ மார்க்கெட்ல வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க போறேன். புரியுதுங்களா, இது மாதிரி டவுட் வந்தா எஸ்எம்டி பார்த்துப்பேன். இப்போ இதுல ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டில் போயிட்டு ஹண்ட் வச்சிருக்கானா, இந்த விக்க எடுத்து ஹண்ட் வச்சிருக்கான். அது என்ன நியூஸ் கேண்டில், பிபிஐ. ஓகே, சிபிஐ முடிஞ்சு பிபிஐ வரும்ல, அதை ஹண்ட் வச்சிருக்கானா. வச்சுட்டு சிஎஸ்டின்னு கேட்பீங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் சிஎஸ்டி. இந்த கேண்டிலோட லோவை தாண்டி ஃபர்ஸ்ட் பாடி பிரேக் ஆகணும். இதுவே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு, பிரேக் ஆகிட்ட உடனே தொடுதா, அதுதான் சிஎஸ்டி. இதை நீங்க ஓபின் கூட எடுத்துக்கலாம், ரன்னிங் ஓபின்னு நான் சொல்லிப்பேன் சும்மா. ஓகேவா, ரன்னிங் ஓபி மீன்ஸ் அப்பே கிரேட் ஆகிட்டு அப்பே எடுக்கணும், எக்ஸ்பென்ஷன்ஸுக்கு பிஃபோரே. ஆனா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல மார்க்கெட் இருக்கணும், ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் அங்கே பாடி க்ளோஸ் ஆன பிறகு நீங்க எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எஸ்எல் வராது, ஸ்டாப் பண்ணி நடந்தா தானே எஸ்எல் வராது. ஸோ அப்படி வச்சுட்டு இது ப்ரீவியஸ் லோ, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 RR, இது வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு 4 RR. அது எதுக்கு பிட்டு போச்சுன்னு தெரியல, நீங்க அங்கே எடுத்துருக்கணும் ஒரு பார்ஷல். அது 4 RR. ஆர்எல்ஸ் இங்க வந்து உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு, அந்த எஃப்இஜி தான் நீங்க எடுத்துருக்கணும். அந்த எஃப்இஜி கை இங்கே வச்சிருப்போம், எஸ்எல் இருக்குல்ல எஃப்இஜி,
இது ஒரு 6 RR சம்திங் வருது. இங்க பார்ஷியல்ஸே உங்களுக்கு 5 RR வருது. முன்னாடி ரொம்ப அதிகம். சிஎஸ்டி விட்டுனா கூட எஃபிஜியில் நீங்க பிடிச்சிருக்கலாம். அதான் நான் சொன்ன போஸ்ட் சிபிஏ உங்களுக்கு என்ட்ரி இருந்தது. தென் டே டைம் ஃப்ரேம் இது எல்லாமே எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டையட் தானா? பிஎஸ்எல் கலெக்டட். தென் இங்க இருக்கக்கூடிய டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்கே மார்க்கெட்டை கூட்டு வந்துட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த லோ வந்து ஏஷியன் மார்க்கெட்லேயே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ம் 21லேயே தொட்டாச்சு. ஸோ அடுத்தது அந்த 1 o'clock நம்ம என்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கலாம். எது வரைக்கும் பார்க்கலாம்னா என்ன கேட்டால் இதுவே வந்து ஈக்குவலைஸ் மாதிரி தான் இருக்கு. 1 2 3ன்னு சொல்லிட்டு சரிங்களா. கோயிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் நல்லா பாருங்க. திருப்பி ஏதாவது ஸ்பெக் பண்ண மாதிரில ரொம்ப 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 மைன்யூட்டா. தென் திஸ் இஸ் த 1 hour இன்வெர்ஷன் ஃபெராலி கேப். மார்க்கெட் அந்த செல் ஃபெராலி கேப்பை தாண்டி பைக் கலர் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப் ஆகுது 2 o'clock. இட்ஸ் பர்ஃபெக்ட். அங்கே போயிட்டு 15 minute டேப் ஆகும். நம்மளுக்கு எஃப்இஜி இருக்குது. அந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுப்போம் நம்ம. ரொம்ப 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 ஈஸியான டெக்ஸ்ட் புக் செட்டப். ஏஎம்டி தட்ஸ் இட். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இது தாண்ட வரைக்கும் தாண்டின அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஹெச்ஆர்2 எல்லாருன்றதுனால. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கூட நீங்கள் பார்ஷல்ஸ் வச்சிடலாம். இந்த ஐஸ் வரைக்கும் கூட ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களுக்கு 1.8 வந்துட போகுது. அதுக்கப்புறம் இந்த ஐஸு சரி அது ஐஸே இல்லையா சார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வைக்க வேண்டியது ஃபுல்லாக இந்த ஐஸ் தான். பட் மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் 3 RRன்றது ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக நீங்கள் புக் பண்ணிருக்கலாம். லாங் ஹோல்டிங் தான். நான் இல்லைனே சொல்ல லாங் ஹோல்டிங். நீங்கள் 215க்கு எடுத்துருக்கணும். அன்டில் 8:30 வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். It's okay. Friday and Thursday, 2 entries. Friday buy entry from the daytime frame IRL. Okay. Then Thursday. So then Thursday sell entry from the 4 hour OB. Previous day high to previous day low. Wednesday high sweep பண்ணிச்சு Thursday. 4 hourல டேப் ஆச்சு. 5 minute போயிட்டு நீங்க CASD or FEG என்ட்ரி எடுத்தீங்க. ஒரு 4 to 6 hour டார்கெட். தென் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல மார்க்கெட் டேப் ஆச்சு ஃப்ரைடே. அதுக்கப்புறம் 15 minute 1 hourல ஐஎஃப்இஜி பார்த்தீங்க. 15 minute எஃப்இஜி இருந்தது. லண்டன் டு நியூயார்க் ஹோல்ட் பண்ணீங்க. இங்க லண்டன் டு நியூயார்க்லாம் கிடையாது. இங்க நியூயார்க் டு நியூயார்க் தான். ஓகே. தென் Wednesday ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்வீப்பிங் த ப்ரீவியஸ் டே ஹை நீங்க 5 minute போயிட்டு என்ட்ரி ட்ரை பண்ணீங்க. பட் கன்சல்டேட்டிவ் டேவா முடிஞ்சது. இது வந்து மண்டே ஓகே 4 hour ஃபெராலி கேப்ல இருந்து 15 minute ஃபெராலி கேப் வந்தது. பட் செஷனுக்கு முன்னாடி 1 hour கூட கிடையாது. தென் டியூஸ்டே காணும். டியூஸ்டே நம்ம 4 hourல மார்க்கெட் பெருசாக அந்த இன்வெர்ஷன் ஃபெராலி கேப்பாக மாறும். அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வைக்கணும்னு பார்த்தோம். அதில் 5 minute போயிட்டு நம்ம பார்த்து எடுத்திருந்தோம். ஒரு 2 hour மினிமம் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். டியூஸ்டே ஃப்ரைடே தான் என்ட்ரிஸ். அல்ல Thursday ஃப்ரைடே சாலிட் என்ட்ரிஸ். தட்ஸ் இட் கைஸ். மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.